மீத உள்ள 6 ராசிக்கு எப்படி? ஒண்ணுமே ஆகாது. இது வந்து 6 மாசத்துக்கு அப்புறமா இந்த ராகு அங்கேயே தான் நிக்கும். குருவும், சனியும் ஷிஃப்ட் ஆயிட்டு அதுக்கு பாசிட்டிவா தான் குடுக்க போகுது. இப்ப நான் சொன்ன மீதி 6 ராசிகள் என்ன கிரகம் இருந்தாலும் இந்த 6 மாசத்துக்கு ஐடியலா இருக்கும். போன மாசம் என்ன நடந்துச்சோ அதுவே அப்படியே மெதுவா நகர்ந்துட்டு இருக்கும். நகர்ந்துட்டே இருக்கும். ஒரு ஃபேன போட்டுவிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்குமா, மெதுவா டட டடன்னு சுத்திக்கிட்டே இருக்குமே தவிர ஒண்ணும் நடக்காது. ஆனா இந்த மீதி 6 ராசியில ஃபேன் கழண்டு விழுந்தாலும் விழுந்துரும்ன்ற அளவுக்கு பஞ்சாயத்து இருக்குது. ஆனால் இதுல என்னன்னா, இப்ப இப்ப ஒரு ஜாதகம் வருது. இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப ஒருத்தர் வராரு. அவர் ஜாதகத்துல வந்து கும்பத்துல சுக்கிரன் இருக்கு. அப்ப அது மேல ராகுவும் போகுது, சனியும் போகுது. அப்ப இவருக்கு டிவோர்ஸ் நடக்கும்னு சொல்றதா? அப்படின்னா இல்ல. ஒருவேள அவர் ஜாதகத்துல 2வது கல்யாணம் நடக்கும், டிவோர்ஸ் நடக்கும்ன்ற கிரக அமைப்புகள் இருந்தா தான் அவருக்கு இப்ப நடக்கும். இல்ல அவருக்கு அப்படி எதுவுமே இல்லங்கிறப்ப, அவருக்கு ஏதோ ஒரு லாட்டரியோ, இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு செட்டில்மென்ட்டோ, இல்லாட்டினா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட்டோ, இல்லன்னா ஒரு லோன் ப்ராசஸோ நடந்து அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கைக்கு வரலாம். அவங்க ஒய்ஃப்க்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன உடம்பு பிரச்சனைகள். இல்லன்னா பணத்துல இவர் ஏதாச்சும் ஒரு பணம் குடுத்து வாங்குறப்ப கொஞ்சம் சில ஏமாற்றங்கள குடுக்கும். புதிய இடத்துக்கு போலாம். ரொம்ப நாள் குழந்தை பிறக்காம இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி நிறைய நாள் குழந்தை பிறக்காம இருக்கிறவங்களுக்கு திடீர்னு மருத்துவங்கள் வழியா குழந்தை பிறக்கலாம். நான் சொன்ன அந்த 6 ராசியில சூரியன் இருந்தா. அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனைகள் வரலாம். அரசின் வழியாக தொந்தரவுகள் வரலாம். இதெல்லாம் வந்து நடக்கும். அடுத்து ஒற்றை தலைவலி, முதுகுத்தண்டு பிரச்சனை, பல் சம்மந்தமான நோய்கள், கண் சம்மந்தமான நோய்கள் ஏற்படலாம்.